நுண்ணறிவு வினாக்கள் கணிதத்துல நாங்கள் பார்ப்போம். சரியோ? முதலாவது வினா. முதலாவது வினாவை பாருங்க. 800 மில்லிலீட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினுள் 200 மில்லிலீட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினால் 5 தடவைகள் ஊற்றும் போது பாத்திரத்தில் இருந்து வெளியேறிய நீரின் அளவு யாதுன்னு கேட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப 200 மில்லிலீட்டர் கொள்ளத்தக்க பாத்திரத்தால முதல் நாங்கள் 5 தடவை ஊற்ற போறோம். அப்ப 5 தடவைகள் ஊற்றினமாக இருந்தால் எத்தனை மில்லிலீட்டர் வரும்? எத்தனை மில்லிலீட்டர் வரும்? 5 தடவைகள் 200 மில்லிலீட்டர் கொண்ட பாத்திரம் என்றால் ஊற்றும் போது என்ன செய்ய வேண்டும்? 200 மில்லிலீட்டர் கொள்ளத்தக்க பாத்திரத்தால நாங்கள் 5 தடவை ஊற்ற போறோம் எனில் 5 தடவைகளை நாங்கள் பெருக்க வேண்டும். 200 மில்லிலீட்டரை 5 தடவைகளால் பெருக்கினால் எத்தனை வரும்? எத்தனை வரும்? 1000. வெரி குட். 1000 வரும். உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கிற பாத்திரம் எத்தனை மில்லிலீட்டர் கொள்ளத்தக்கது? எத்தனை மில்லிலீட்டர்? 200 மில்லிலீட்டர். வெரி குட். இப்ப நாங்கள் 5 தடவைகள் ஊத்த போறோம் மிச்சமாக வெளியேற போகுது. ஏற்கனவே பார்த்துட்டோம் 5 தடவைகள் நாங்கள் 200 கொண்டதை ஊத்தினமேன்னு சொன்னா 1000 மில்லிலீட்டர் வந்துச்சு. ஏற்கனவே 800 மில்லிலீட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப மேலதிகமாக வெளியேறிய நீரின் அளவுன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? வெரி குட். அப்ப நாங்கள் 1000 இருந்து 200 நாங்கள் கழிக்க வேணும். 1000 இருந்து 800 கழிச்சோம்னு சொன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 200 மில்லிலீட்டர். நாங்கள் என்ன செய்யறாங்க? எத்தனை மில்லிலீட்டர் கொள்ளத்தக்க தடவைகள்ல எத்தனை மில்லிலீட்டரால பெருக்கினாங்க? 200 தர 5 சமன் 1000. இந்த 1000 மேலதிகமாக உள்ள நீர் என்று பார்க்கும்போது இந்த 800 மில்லிலீட்டரை நாங்கள் 1000 மில்லிலீட்டர்ல இருந்து கழிச்சமாக இருந்தால் 200 என்று விடை கிடைக்கும். ஆகவே வெளியேறிய நீரின் அளவு எவ்வளவு? 200 மில்லிலீட்டர். இதுல ஏதாவது யாருக்கும் விளங்காம இருக்குதோ? சரி, நாங்கள் இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்த வினாவுக்கு போவோம். சரி, இரண்டாவது வினாவை பாருங்க. சொல்லுங்க. ஆமாம், சொல்லுங்க. விளங்க இல்லையா நான் கதைக்கிறது? சரி, இரண்டாவது வினாவை பாருங்க. குளிர்பான போத்தில் எத்தனை பேர்? 6 விருந்தினரை உபசரிக்க போதுமானது. ஒரு குளிர்பான போத்தில் எத்தனை பேரை உபசரிக்க போதுமானதாம்? 6 விருந்தினர்களை உபசரிக்க போதுமானது. 56 விருந்தினரை உபசரிக்க போதுமான குளிர்பான போத்துலன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒரு குளிர்பான போத்துல 6 விருந்தினர் அருந்தலாம். ஆகவே 56 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் எத்தனை குளிர்பான போத்தில் வாங்க வேண்டும் என்று சொன்னா இந்த 56 விருந்தினர்களுக்கும் நாங்கள் 6 விருந்தினர் படி முதல் பிரிச்சமாக இருந்தால் என்ன வரும்? எத்தனை குளிர்பான போத்தில் தேவை என்று வரும். அப்ப 56 நாங்கள் 6ஆல வகுக்க வேணும். 6ஆல வகுத்தால் எத்தனை? 56ஐ 6ஆல் வகுத்தால் எத்தனை? எத்தனை? 9 2 மீதி. வெரி குட். 9 2 மீதி. ஆக அந்த 2 விருந்தினர்கள் மீதமாக இருக்கிற 2 விருந்தினரை நாங்கள் வேண்டாம் வராதேங்கொண்டு போங்கன்னு சொல்லலாமோ? இல்லையேன அவர்களுக்கு நாங்கள் புதுசாக ஒரு குளிர்பான போத்துல நாங்கள் புதுசாக உடைப்போம். ஆகவே நாங்கள் அவர்களுக்காக உடைக்கிறோம்னு சொன்னா மொத்தம் எத்தனை குளிர்பான போத்தில் வேறு?
56 6ஆல வகுத்துனாங்க 9 வந்தது மீதி 2 ஆகவே 2 நபர்களுக்காக நாங்கள் 10 திறக்க போறோம் ஆகவே 9 ஒன்றையும் சேர்த்தமே இருந்தால் எத்தனை வரும் 10 குளிர்பான போத்தல் போதுமானது புதுசாக மீதியை நாங்கள் கணக்கில் எடுக்க விடக்கூடாது மீதியாக நபர்கள் சொன்னா நாங்கள் அவர்களுக்கு புதுசாக வந்து கொடுக்கணும் வேண்டாம் நீங்க வராதேங்க போங்கன்னு சொல்லலாதானே புதுசா வந்து கொடுக்கத்தானே வேணும் அதால என்ன செய்ய வேணும் அந்த விருந்தினர்களுக்காக நாங்கள் புதுசாக எடுக்கிறதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மீதியையும் நாங்கள் இதுல கவனத்துல கொள்ள வேண்டும் இதுல யாருக்காவது எதுவும் விளங்காம இருக்கோ சரி இனி அடுத்ததுக்கு போவோம் 3வது வினா பாதை ஒன்றில் 4 மீட்டர் சம இடைவெளியில் 30 கொடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டுள்ளன 4 மீட்டர் சம இடைவெளி என்ன எத்தனை கொடிக்கம்பம் 30 கொடிக்கம்பம் இடைவெளி வந்து என்ன செய்ய வேணும் இடைவெளின்னு சொன்னா உண்ட நாங்கள் கழிச்சு பார்க்க வேணும் அப்ப 30 கொடிக்கம்பம் இருக்குது இப்ப இடைவெளி வந்து எத்தனை 29ஆக இருக்கும் அப்ப 29 இடைவெளி இருக்கு அந்த 29 இடைவெளியிலையும் ஒரு இடைவெளி வந்து எத்தனையாம் 4 மீட்டர் மொத்தம் எவ்வளவு இருக்கு 4 மீட்டர் இருக்கு ஆகவே நாங்கள் என்ன கணிக்க வேணும் முதலாவது கொடிக்கம்பத்துக்கு இறுதி கொடிக்கம்பத்துக்கு இடையிலான தூரம் இருக்கு ஆகவே 30வது கொடிக்கம்பத்துக்கு அங்காலே என்று சொன்னாதான் 30 இடைவெளி வரப்போகுது ஆகவே ஒரு இடைவெளியை நாங்கள் குறைச்சிட்டு இதை நாங்கள் 4 மீட்டரால திருக்கி விட்ட வேண்டும் நாங்களுக்கு என்ன கிடைக்கும் முதலாவது கொடிக்கம்பத்துக்கும் இறுதி கொடிக்கம்பத்துக்கும் இடையிலான தூரம் உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்கோ இடைவெளியை நாங்கள் முதல் பார்த்தனாங்க எத்தனை வருது 30 கொடிக்கம்பம் இருக்கு கொடிக்கம்பம் நாட்டப்பட்டது வரையால் இடைவெளி வந்து கொண்ட கழிச்சு பாக்குறோம் அப்ப ஆகவே கழிச்சு பார்த்தா 29 இடைவெளி வந்துச்சு 29 இடைவெளியில ஒரு பாதைன்ற இடைவெளி எத்தனையாம் 4 மீட்டர் ஆகவே இந்த 4 மீட்டரை நாங்கள் 29 இடைவெளியால பெருக்கினமாக இருந்தா மொத்த நீளம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே மொத்த நீளம் எத்தனை 29 4ஆல பெருக்கினோம் நாங்க 16 உண்டு மிச்சம் 2 8 8ஓட 3 கூட்டினா எத்தனை 4 மிச்சம் 4 2 8 8 3 எத்தனை 11 ஆகவே 116 மீட்டர் இந்த கணக்கு எல்லாருக்கும் விளங்கிட்டா ஓகே நாங்கள் இனி அடுத்த கணக்குக்கு போகலாம் ரெடியா எல்லாரும் ஓகே சரி இனி அடுத்த கணக்குக்கு நாங்கள் போவோம் பிள்ளைகள் இப்பயும் என்னுடைய சத்தம் கேட்கலையோ கேக்குது ஓகே அடுத்த வினாக்கு பாருங்க நிசாரின் வயது அவனது தந்தையின் வயது 4வது நிசாரின் வயது அவனது தந்தையின் வயதின் அரைவாசி ஆகும் தந்தையின் வயது 42 எனில் இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை இங்க பாருங்க நிசாரினுடைய வயது வந்து எத்தனையா தந்தையின் அரைவாசி அப்ப தந்தைக்கு எத்தனை வயது 42 வயது வயது ஆகவே என்ன 42 வயதின் அரைவாசின்னு சொன்னா நாங்கள் முதல் அரைவாசிய கணிக்க வேணும் அரைவாசிய கழித்தா எத்தனை 42 அரண 2 ஆகவே எத்தனை 42 2ஆல வகுத்தா 24
1. ஆகவே நிசாரனுடைய வயது எத்தனை? 21. நிசாரனுடைய வயது 21 என்று கண்டுபிடிச்சிட்டான். ஆகவே தந்தையுடைய வயது 42, நிசாரனுடைய வயது 21. இவங்களுக்கு கேட்டது 2 வயதுகளின் கூட்டுத்தொகையாதென்று கேட்கப்பட்டது. அப்ப 21ஐயும் 42ஐயும் நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எத்தனை வரும்? 63. ஆகவே இருவருடைய வயது நிசாரும் தந்தை கூட்டுத்தொகை 63 வயது. இத மாதிரி வேறு கணக்கு தந்தா நீங்க செய்வீங்களோ? ஓகே. அப்ப இந்த கணக்கு எல்லாருக்கும் விளங்கி வெரி குட். இனி 5வது வினாவுக்கு நாங்கள் போவோம். சரி, 5வது வினாவுக்கு போலாமோ? வினாவுக்கு ஓகே. 5வது வினாவை பாருங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை மேசைக்கரண்டியால் எடுக்க வேண்டிய மருந்தை தேக்கரண்டியால் எத்தனை தடவை எடுக்க வேண்டும்? மேசைக்கரண்டி எத்தனை மில்லிலிட்டர் அளவு கொள்ளும்? விளங்கல? 6 தடவைகள். மேசைக்கரண்டி எத்தனை மில்லிலிட்டர் கொண்டதுன்னு நான் கேட்கிறேன். 5 மில்லிலிட்டர். தவறானது. மேசைக்கரண்டி 10 மில்லிலிட்டர். தேக்கரண்டி 10 மில்லிலிட்டர். 5. தேக்கரண்டி தான் 5, மேசைக்கரண்டி 10 மில்லிலிட்டர். ஓகே. அப்ப 3 தடவைகள் மேசைக்கரண்டியால் எடுக்க வேண்டிய மருந்தை தேக்கரண்டியால் எத்தனை தடவை? மேசைக்கரண்டியால எடுக்க போறோம். தேக்கரண்டி இந்த 2 மடங்கு தானே மேசைக்கரண்டி. விளங்கிட்டா? தேக்கரண்டி இந்த 2 மடங்கு மேசைக்கரண்டி. ஆகவே நாங்கள் இந்த மேசைக்கரண்டி இந்த 3 தடவை எடுக்க போறோம். 3 தடவையை நாங்கள் தேக்கரண்டி இந்த அளவுக்கு பார்க்கணும்னு சொன்னா 2ஆல நாங்கள் பெருக்கினமாக இருந்தால் எத்தனை கிடைக்கும்? 10. 3ஐ 2ஆல் பெருக்கினால் 10 வரும். வெரி குட். 3ஐ நாங்கள் 2ஆல பெருக்கினால் 6 தடவைகள் எங்களுக்கு கிடைக்கும். சரியோ? ரைட். பாருங்க, இதுல என்ன செய்ய வழி இருக்குது. 3 தடவைகளை நாங்கள் 2ஆல நாங்கள் 2 மடங்கு தானே மேசைக்கரண்டி இந்த 2 மடங்கால பெருக்கினால் 3 தர 2 6 தடவைகள் உண்டு எங்களுக்கு விடை. இந்த வினா விளங்கிட்டு எல்லாருக்கும்? இப்ப நான் உங்களை மாறி ஒரு வினா கேக்குறேன். இந்த கவனிங்க பிள்ளையர். 8 தடவைகள் தேக்கரண்டியால் எடுக்க வேண்டிய மருந்தை எத்தனை தடவைகள் மேசைக்கரண்டியால் எடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 8 தடவை தேக்கரண்டியால நாங்கள் அருந்துறோம். விளங்குதோ பிள்ளையர்? 8 தடவைகள் நாங்கள் தேக்கரண்டியால மருந்த அருந்துறோம் என்று சொன்னா அதை நாங்கள் மேசைக்கரண்டியால் எடுக்கும் போது எத்தனை மேசைக்கரண்டி வரும்? மேசைக்கரண்டியால் எடுக்க வேண்டி வரும் 4 அதை நாங்கள் 4 தடவைகள். 2ஆல வகுத்த நாங்கள் அதிന്റെ 2 மடங்கு தானே மேசைக்கரண்டி இந்த தேக்கரண்டியினுடைய 2 மடங்கு தான் மேசைக்கரண்டி. ஆகவே நாங்கள் 2ஆல வகுக்கணும். மாறி தந்தாலும் நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஓகே. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். சரியா பிள்ளையால்? அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம்.
சரி, இந்த கவனிங்கோ. ஆறாவது வினா. ரெண்டு மீட்டர் துணியின் விலை 280 ரூபாய் எனின் 350 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை யாதென்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு முதல் 2 மீட்டர் துணியின் விலை எவ்வளவாம்? 280 ரூபாய். அப்ப 1 மீட்டர் துணியின் விலையை நாங்கள் முதல்ல காண வேணும். 1 மீட்டர் துணியின் விலை என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? விளங்கலையா பிள்ளைகள்? 280 இரண்டால பிரிக்கணும். வெரி குட். 280 இரண்டால பிரித்தா எத்தனை? பிரித்தலும் வகுத்தலும் ஒன்றுதான். 280 இரண்டால வகுத்தால் எத்தனை? 140. ஆகவே 1 மீட்டர் துணியினுடைய விலை 140 நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, இதுல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 350 சென்டிமீட்டர். அப்ப 350 சென்டிமீட்டர் நாங்கள் மீட்டருக்கு பார்த்தோம்னு சொன்னா எத்தனை வேற? 3.5 மீட்டர் துணி உங்களுக்கு வாங்க போறோம். 3.5 மீட்டர் துணி வந்திருக்கு. 300 சென்டிமீட்டர் 3 மீட்டர், 50 1/2 மீட்டர். ஆகவே 350 சென்டிமீட்டர் சொன்னா 3.5 மீட்டர் துணி. சரியா பிள்ளைகள்? ஆகவே 140 ரூபான்னு சொன்னா அத 3ஆல நாங்கள் முதலில் பெருக்க வேணும். 3ஆல பெருக்கினா எத்தனை வரும்? 140 3ஆல பெருக்கினா எத்தனை வரும்? எத்தனை வரும்? 420. 420. இனி நாங்கள் 50 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை கணிக்க வேணும். 1 மீட்டர் துணி எவ்வளவு? 140. அதனுடைய அரைவாசியை நாங்கள் பார்க்கணும். எவ்வளவு? அதை 2ஆல வகுத்தா 70 ரூபாய் என்று வரும். இந்த 420 ரூபாயையும் 70 ரூபாயையும் நாங்கள் கூட்டினமாக இருந்தாலும் 350 துணியின் 490 ரூபாய். நிறைய செய்ய வழி இருக்குது பாருங்க. நிறைய நேரடியாக இதை நாங்கள் கண்டுபிடிக்க இல்ல. 350 மீட்டரோ வந்து சில பேர் பெருக்கி விடுறது மாறி விளங்கி கொள்ற இல்ல. இது சென்டிமீட்டர்ல தான் இருக்குது. மீட்டர்ல வெளியே தந்திருக்க கேள்வி சென்டிமீட்டர்ல. ஆகவே அதை நாங்கள் அறிவுறுத்தல்களை வடிவாக அவதானிச்சு நாங்கள் சரியானபடிய எழுத வேணும். சரியாபடியா 420ஓட நாங்கள் இந்த 70 ரூபாயை கூட்டினமாக இருந்தால் 490 ரூபாய். இது எல்லாரும் விளங்கிட்டோ? ஓகே, அடுத்த வினாவுக்கு போகலாமோ? ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். 7வது வினா. ஒரு நிலையில் விமல் தொடக்கத்திலிருந்து 12வதாக நிற்கிறான். பாருங்க, விமல் தொடக்கத்திலிருந்து 12வதாக நிற்கிறான். இது தொடக்கம். இதுதான் நிலைந்த தொடக்கம். இங்கிருந்து 12வதாக. அதே சமயம் அவன் கடைசியில் இருந்து 7வதாக நிற்கிறான். இதே மாதிரி மாடல்ல முதலில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஞாபகம் இருக்கும்? பாருங்க, இந்த நிறை என்று சொன்னா நாங்கள் இந்த கழிச்சா 18. இங்க பாருங்க பிள்ளைகள். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? முதல்ல இந்த தொடக்கத்திலிருந்து அவன் நிற்கிற
தொடக்கத்தில இருந்து நாங்கள் பார்த்தா 12ஆவதா நிக்கிறான், இறுதியில இருந்து பார்த்தா 7ஆவதாக நிக்கிறான். அப்ப இரண்டையும் நாங்கள் கூட்ட போறோம். இரண்டையும் கூட்டினா எத்தனை எங்களுக்கு கிடைக்கும்? இரண்டையும் கூட்டினால் எத்தனை? 19. 19ல இருந்து ஒன்றை நாங்கள் கழிக்க போறோம். இப்ப சொன்ன நீங்கள் ஏன் அந்த ஒன்றை கழிக்க வேணும்? ஏன் அந்த ஒன்றை கழிக்க வேணும்? ஏன்? எனக்கு ஏனண்டா அவர் 2 தடவை எண்ணப்படுறார் விமல். வெரி குட். ஓ, 2 தடவை விமல் வாரார். 2 தடவை விமல் வாரதால அவர் 2 ஒரே ஆள் தான். அப்ப அத ஒன்றை கழிச்சு விடுவோம். வெரி குட். அப்ப 2 ஒரே நபர் 2 தடவை முதல் எண்ணிக்கை 12ஆவதா வாரார், இறுதியில எண்ணிக்கை 7ஆவதா வாரார். 2 தடவைகள் விமல் என்கின்ற நபர் எண்ணப்படுகிறார். ஆகவே அந்த 2 தடவை எண்ணப்பட தேவையில்லை. ஆகவே ஒரு விமலை நாங்க கழிச்சு விட்டோம்னு சொன்னா என்ன? ஒரு தடவை அந்த நாங்கள் ஒன்றை கழித்து விடுகின்றோம். வெரி குட். நீங்க தெளிவா இருக்கிறீங்க. வெரி குட். சரி, அடுத்ததை பார்ப்போம். 8வது வினா. பவிக்கு 26 வயதாக இருக்கும் போது அவளது தம்பியினுடைய வயது அரை பங்கு. அப்ப தம்பியின் வயது எத்தனை? 13. 13. அவளது தம்பியினுடைய வயதின் அரைவாசி என்று சொன்னா 13 வயசு. நாங்கள் உடனேயும் என்ன செய்யறது? எனக்கு 49 வயதுன்னு சொன்னா அரைவாசி என்ன டக்குன்னு அரைவாசியால பெருக்கி விடுறது. ஆனா இங்க பெருக்க கூடாதுன்னு சொன்னேன் நான். முதல் இதே கணக்கு இதே மாதிரி வேறொரு கணக்கு வழங்கப்படுது. வெரி குட். வயது வித்தியாசத்தான் நாங்கள் முதல் என்ன செய்யணும்? கழிக்க சொன்னா சரியா பிள்ளையா? அப்ப நாங்கள் என்ன இந்த 26 அரைவாசி வந்து எத்தனை? 26 அரை 2 வந்து எத்தனை? 13. வயது. ஆகவே பவிக்கு 49 வயதாக இருக்கும் போதுன்னு சொன்னா என்ன வித்தியாசத்தை நாங்கள் முதல் கண்ட நாங்கள். அப்ப 26ல இருந்து 13 கழிச்சா எத்தனை வயது வித்தியாசமும்? 13. ஆகவே பவிக்கு 49 வயதாக இருக்கும் போது அவளது தம்பியினுடைய வயது என்னவா இருக்கும்? 49 நாங்கள் 13 49ல இருந்து 36 வயது கழிக்க போறோம். சரியா? கழிச்சமே என்று சொன்னா எத்தனை வரும்? 36 வயது 36 வயது. கணக்கு விளங்கி தம்பி என்று சொன்னா நாங்கள் என்ன செய்ய போறோம்? கழிக்க வேணும். ஆகவே கழிக்கிறதால எங்களுக்கு 49ல இருந்து 13 கழிச்சா எத்தனை? 36. இது எல்லாருக்கும் தெளிவா விளங்கிட்டோ? 36 வயது. இப்ப நான் உங்களை 2 வினா கேட்க போறேன். சரியான விடிய சொல்றீங்களான்ட்டு பாப்போம். இந்த கணக்கு இதுவரைக்கும் பார்த்த கணக்கு எல்லாருக்கும் விளங்கிட்டோ? வெரி குட். சரியா பிள்ளைகள்? இப்ப நான் உங்களை கேட்கிற வினாவுக்கு யார் குயிக்கா விட சொல்றீங்களான்ட்டு பாப்போம். ஒரு குவியலில் இந்த கவனிங்க பிள்ளைகள், ஒரு குவியலில் 225 தேங்காய்கள் வீதம். சரியோ? ஒரு குவியல் எத்தனை தேங்காயாம்? 225 வீதம். 2 குவியல்களில் உள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை யாது? எத்தனை? ஒரு குவியல்ல 225, 2 குவியல்களிலும் உள்ள தேங்காய்களில் மொத்தம் எத்தனை? எத்தனை? என்ன ஒருத்தருக்கும் விட தெரியாதோ?
450. வெரி குட் வெரி குட் 450 ரூபாய். வெரி குட். என்ன செய்த நீங்கள் 225 நாங்கள் 2 பங்கால நாங்கள் 2 மடங்கால பெருக்கின நாங்கள் சரியோ? சரியோ பிள்ளைகள்? அடுத்த வினாவை கேட்கிறேன் பாருங்க. ஒரு பெட்டியில 24 பென்சில்கள் இருக்கு. விளங்கே இல்லையா பிள்ளைகள்? ஒரு பெட்டியில 24 பென்சில்கள் இருக்கின்றன. 24 பென்சில் இருக்குது. அந்த 24 பென்சில்களை 3 மாணவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். வழங்கினா ஒரு ஆளுக்கு எத்தனை பென்சில் வழங்கலாம்? கலைக்கிற விளங்கே இல்ல. அவ நீங்க 3 மாணவர்களுக்கு 6. ஒரு பெட்டியில வந்து 24 பென்சில் இருக்குது. அதை நாங்கள் எத்தனை 3 மாணவர்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். எனின் ஒரு மாணவருக்கு கிடைத்த பென்சிலின் அளவு யாது? பென்சிலின் எண்ணிக்கை எத்தனை? சரியா பிள்ளைகள்? என்ன வீடியோ வருதுன்னு சொல்ல இல்ல? டீச்சர் விளங்கல டீச்சர். 24. 24 பென்சில்களை ஒரு பெட்டியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டியில இருந்து 3 மாணவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். 24 பென்சில்களை சமனாக வழங்க வேண்டும் சொன்னா ஒரு ஆளுக்கு கிடைக்கிற பென்சிலின் அளவு எத்தனை என்று நான் கேட்டேன். 8 டீச்சர். வெரி குட். என்ன செய்த நீங்கள்? 24 மூன்றால பிரிச்ச நாங்கள். வெரி குட். அப்ப 24 நீங்கள் 3ஆல பிரிச்சா எத்தனை வந்திருக்கு? எத்தனை? 24 3ஆல வகுத்தால் எத்தனை? 8. 8. இனி அடுத்ததை பாருங்க. இதுக்கான விடையை நீங்கள் சரியான விடையை எழுதி என்ன வைபர் இலக்கத்துக்கு எழுதி அனுப்புங்க பிள்ளைகள். அடுத்த வினா நான் சொல்ல போறேன். அத கொப்பியில எழுதி நோட் பண்ணுங்க. சரியா பிள்ளைகள்? ஏ எனும் நகரத்திலிருந்து சரியா பிள்ளைகள்? நோட் பண்ணுங்க. ஏ எனும் நகரத்தில் இருந்து பி எனும் நகரத்தின் வழியே ஏ எனும் நகரத்தில் இருந்து பி எனும் நகரத்தின் வழியே ஏ எனும் நகரத்தில் இருந்து பி எனும் நகரத்தின் வழியே சி எனும் நகரம் வரையிலான சி எனும் நகரம் வரையிலான பாதையின் நீளம் 12 கிலோமீட்டர் 550 மீட்டர். 12 கிலோமீட்டர் 550 மீட்டர் ஆகும்.
ஏயிலிருந்து பி வரையிலான ஏயிலிருந்து பி வரையிலான நீளம் ஏயிலிருந்து பி வரையிலான நீளம் 7 கிலோமீட்டர் 750 மீட்டர் ஆயின் 7 கிலோமீட்டர் 750 மீட்டர் ஆயின் 7 கிலோமீட்டர் 750 மீட்டர் ஆயின் பியிலிருந்து சி வரையிலான நீளம் எவ்வளவு பியிலிருந்து சி வரையிலான நீளம் எவ்வளவு பியிலிருந்து சி வரையிலான நீளம் எவ்வளவு சரியா பிள்ளைகள் திருப்பி சொல்றேன் கவனிங்கோ எழுதினதை திருப்பி பாருங்க பிள்ளைகள் ஏ எனும் நகரத்திலிருந்து பி எனும் நகரத்தின் வழியே சி எனும் நகரம் வரையிலான பாதையின் நீளம் 12 கிலோமீட்டர் 550 மீட்டர் ஆகும் 12 கிலோமீட்டர் 550 மீட்டர் ஆகும் ஏயிலிருந்து பி வரையிலான நீளம் ஏயிலிருந்து பி வரையிலான நீளம் 7 கிலோமீட்டர் 750 மீட்டர் ஆயின் பியிலிருந்து சி வரையிலான நீளம் எவ்வளவு பியிலிருந்து சி வரையிலான நீளம் சரியா பிள்ளைகள் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களோ சரியா பிள்ளைகள் நோட் பண்ணிட்டீங்களோ எல்லாரும் வெரி குட் இனி இதுக்கான சரியான விடிய எனக்கு எழுதி அனுப்புங்க இந்த வைபர் இலக்கத்துக்கு சரியான விடிய எழுதி அனுப்புங்க பிள்ளைகள் ஓகே விளங்க இல்ல உங்களோட வைபர் நம்பர் இல்ல ஓகே நான் இப்ப சொல்றேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க